அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் நாம் பார்க்கின்ற தலைப்பானது இரத்தம் உறைதல், கோயாகுலேஷன் ஆஃப் பிளட். இரத்தம் உறைதல் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு காயம்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் வெளியேறுவதை தடுக்கும் பொருட்டு இரத்தக்கட்டி உருவாகி அதிகமான இரத்தப்போக்கை நிறுத்தும் நிகழ்வு இரத்தம் உறைதல் எனப்படுகிறது. இப்போ எந்த ஒரு இடத்தில் காயம் ஏற்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து இரத்தம் வெளியேறி உடலிலிருந்து இரத்த இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு நிகழ்வு தான் இரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம உடலில் ஏதாவது ஒரு பகுதி வெட்டப்பட்டு விட்டால் அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் வெளியேறி தொடர்ந்து வெளியேறிக்கொண்டே இருந்தால் நாம் இரத்த இழப்பினால் உயிரிழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இதை தவிர்ப்பதற்காகவே இயற்கையாகவே நமது உடலில், அதாவது எந்த இடத்தில் காயம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல இரத்தம் வெளியேறிய ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் அந்த இரத்தமானது உறைந்துவிடும். இந்த உறைவதின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது தடுக்கப்படுகிறது. இரத்தம் உறைதல் நிகழ்வு நடைபெறும் விதமானது பல்வேறு நிலைகளை உள்ளடக்கியது. இரத்த குழாயில் உள்ள எண்டோத்தீலியம் சிதைவடைந்து அதன் சுவரில் உள்ள இணைப்பு திசுக்களை இரத்தம் நனைக்கும் போது இரத்தம் உறைதல் நிகழ்வு ஆரம்பமாகின்றது. இணைப்பு திசுக்களில் உள்ள இரத்த குழாயினுடைய சுவரில் உள்ள இணைப்பு திசுக்களில் உள்ள கொலாஜன் இலைகளுடன் இரத்த தட்டுகள் ஒட்டிக்கொண்டு இரத்த இழப்பை தடுக்கும் சில உறைதல் காரணிகளை வெளியிடுகின்றன. அப்போ இந்த இரத்த தட்டுக்கள் உறைதல் காரணியை வெளியிடுது. இந்த காரணிகள் அல்லது இந்த பொருட்கள் இரத்தத்தட்டு கொத்துக்களால் ஆன அடைப்பை ஏற்படுத்தி உடனடியாக இரத்த இழப்பை தடுக்கின்றது. இவ்வாறு திரட்சியடைந்த அல்லது காயமடைந்த இரத்த தட்டுக்கள் அல்லது சேதமடைந்த செல்களால் வெளியிடப்பட்ட இந்த இரத்த முறைதல் காரணிகள் பிளாஸ்மாவில் உள்ள இரத்த முறைதல் காரணிகளுடன் இணைகின்றன அல்லது கலக்கின்றன. சேதமடைந்த செல்கள் மற்றும் திரட்சியடைந்த இரத்த தட்டுக்களால் வெளியிடப்பட்ட இரத்த முறைதல் காரணிகள் பிளாஸ்மாவில் உள்ள இரத்த உறைதல் காரணிகளுடன் இணைகின்றன. இணைந்து அது எவ்வாறு செயல்படுது அப்படி என்றால், செயல்படாத நிலையில் உள்ள புரோத்ராம்பின் என்னும் பிளாஸ்மா புரதம் செயல்படாத நிலையில் உள்ள புரோத்ராம்பின் என்னும் பிளாஸ்மா புரதம் கால்சியம் அயனி மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றின் முன்னிலையில் எவ்வாறு மாற்றப்படுகின்ற திராம்பினாக மாற்றப்படுகிறது. அப்போ செயல்படாத புரோத்ராம்பின் திராம்பினாக மாறுவதற்கு, திராம்பின்கிறது செயல்படும் ஒரு பொருள், புரோத்ராம்பின் திராம்பினாக மாறுவதற்கு இந்த கால்சியம் அயனிகள் மற்றும் வைட்டமின் கே இவற்றின் முன்னிலையில் ஒரு முக்கியமான ஒரு நொதி சுரக்கப்படும். அது த்ராம்போபிளாஸ்டின் அல்லது த்ராம்போகைனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே உறைதல் காரணிகளில் முக்கியமானது. அப்போ புரோத்ராம்பின் திராம்பினாக மாறுவது எதன் முன்னிலையில் அப்படின்னு கேட்டால் கால்சியம் அயனிகள் மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றின் முன்னிலையில். ஆனால் இதை மாற்றுறது எது அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மாவில் உள்ள ஒரு சில நொதிகள், என்சைம். அதைத்தான் நம்ம த்ராம்போகைனேஸ் அல்லது த்ராம்போபிளாஸ்டின் சொல்லுவோம். சரி,
இரத்த பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜனை இந்த த்ராம்பின் கரையாத ஃபைப்ரின் இழைகளாக மாற்றுகின்றது. இப்போ த்ராம்பின் தான் அடுத்த ப்ராசஸ் போகுது. புரோத்ராம்பின் த்ரோமினாக மாறுது. இப்போ அந்த த்ரோம்பின் என்ன செய்யுது, ஃபைப்ரினோஜன் சொல்லக்கூடிய கரைந்த நிலையில் உள்ள ஃபைப்ரினோஜனை கரையாத ஃபைப்ரின் நிலையிலாக மாற்றுகிறது. இப்போ ஃபைப்ரின்கிறது ஒரு புரத நார் இலை. இவ்விலைகள் அந்த ஃபைப்ரின் இலைகள் இருக்கு பாருங்கள், ஒன்றுக்கொண்டு இணைந்து இரத்த செல்களை சூழ்ந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்குகிறது. இந்த ஃபைப்ரின் வலைப்பின்னல் காயம் ஏற்பட்ட இரத்த குழலில் குணமாகும் வரை அடைப்பை ஏற்படுத்தி இரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறது. அப்போ இரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஃபைப்ரினால் உருவாக்கப்பட்ட நாரிலைகள் எதில் போய் ஒட்டிக்கிறது, காயம்பட்ட இரத்த குழலில் அந்த காயம்பட்ட இடம் குணமாகிற வரை ஒட்டிக்கிறோம். இதனால் இரத்தம் வெளியேறாமல் தடுக்கப்படுது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஃபைப்ரினில் உள்ள அந்த நுண்ணிலைகள் சுருங்கி வெளிர் மஞ்சள் நிற சீரம் என்னும் திரவத்தை வெளியேற்றுகிறது. அந்த நுண்ணிலைகள் சுருங்கி வெளிர் மஞ்சள் நிற சீரம் என்னும் திரவத்தை வெளியேற்றுகிறது. சீரம் என்பது ஃபைப்ரினோஜன் இல்லாத பிளாஸ்மா. சீரம் என்பது ஃபைப்ரினோஜன் இல்லாத பிளாஸ்மா. இரத்த முறைதலை தடை செய்யக்கூடிய எதிர் உறைபொருள், இரத்தம் உறைவதற்கு எதிரான பொருள், அதான் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்கிறோம். இரத்தம் உறைவதை தடை செய்யக்கூடிய வேதிப்பொருள் இரத்த குழாயில் இருக்கிறது ஹெப்பாரின். இந்த ஹெப்பாரின் இணைப்பு திசுக்களில் உள்ள மாஸ்ட் செல்களினால் சுரக்கப்படுகிறது. ஹெப்பாரின் என்ற இரத்தம் உறைவதை தடை செய்யும் அந்த பொருள் இணைப்பு திசுவில் உள்ள மாஸ்ட் செல்களால் உருவாக்கப்படுகிறது. இது சிறிய இரத்த குழாயில் இரத்த உறைவை தடை செய்கிறது. இரத்த முறைதலை தடை செய்கிறது. சரி, இப்போ இந்த உள்ளார்ந்த இரத்த உறைவு நிகழ்வை பற்றி கொடுத்துருக்குது. சிதைவடைந்த இரத்த குழாயில் நடைபெறும் இரத்தம் உறைதலை விளக்கும் ஒரு விளக்க வரைபடத்தில் முதல்ல நம் உடலில் ஏதோ ஒரு பகுதி தூண்டப்படுது அல்லது கத்தியால் அறுக்கப்படுகிறது. அந்த தூண்டப்பட்ட இடத்தில் திசு உடல் திசு அல்லது இரத்த தட்டுக்கள் இவைகள் சேதமடைகின்றன, திசு சேதம். இப்போ இதன் காரணமாக தசை இழப்பு ஏற்பட்டு இரத்த தட்டுகளால் அடைப்பு ஏற்படுதல். அப்போ தூண்டப்படுது, திசு சேதமடையுது, தசை இழப்பு, இரத்த தட்டுக்களால் அடைப்பு ஏற்படுதல். அடுத்து உள்ளார்ந்த உறைதல் செயல்முறை. என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மா புரதமான புரோத்ராமினை செயல்பட வைக்கும் பொருள் உற்பத்தி. இப்போ புரோத்ராமினை செயல்பட வைக்கும் பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய இருக்குது. கால்சியம் அயனியை சொல்லலாம், வைட்டமின் கேயை சொல்லலாம், த்ராம்போகைனேஸுங்கிற நொதியை சொல்லலாம். ரைட்டா? இதெல்லாம் புரோத்ராமினை செயல்பட வைக்கும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ அந்த புரோத்ராமின் என்ன செய்யுது, த்ராமினாக மாற்றப்படுது. அப்போ புரோத்ராமினை செயல்பட வைக்கும் பொருட்கள் உற்பத்தி செய்வது முதலாவதாக. ரெண்டாவது புரோத்ரோமின் த்ரோமினாக மாற்றப்படுது. இப்போ அந்த த்ரோம்பின் இருக்கு பாருங்கள், அடுத்த நிகழ்ச்சிக்கு போகுது. எப்படின்னுட்டா, த்ரோம்பினானது ஒரு நொதியாக செயல்பட்டு கரையும் ஃபைப்ரினோஜன் மீது செயல்படுகிறது. த்ரோம்பினானது ஒரு நொதியாக செயல்பட்டு கரையும் ஃபைப்ரினோஜன் மீது செயல்படுகிறது. இப்போ கரையும் ஃபைப்ரினோஜன் எதுவாக மாறுது, கரையாத ஃபைப்ரினாக மாறுது. ஃபைப்ரினோஜன்
கரையாத ஃபைப்ரினாக மாறுறதுக்கு என்ன தேவைண்டா த்ரோம்பின். இந்த த்ரோம்பின்ங்கிறது ஃபைப்ரின் எதுலேருந்து வந்தது? ப்ரோத்ரோம்பின்லேருந்து வந்தது. இப்போ த்ரோம்பின் வந்து எதுவாக மாறுதுன்னா ஒரு நொதியாக செயல்பட்டு ஃபைப்ரினோஜன் மீது என்ன ஃபைப்ரினோஜனை கரையாத ஃபைப்ரின் நிலையாக மாற்றுது. இப்போ ஃபைப்ரின்ங்கிறது ஒரு வலையமைப்பு உருவாக்கும். இந்த ஃபைப்ரின் வலைகள் நாரிலை வந்து அல்லது இலைகள் வந்து ஒரு வலையமைப்பு உருவாக்கும். சரியா? இந்த வலையமைப்பு காயமற்ற இடத்துல போய் ஒட்டிக்கிற போகும்போது அதில் இரத்த செல்கள் வந்து சிக்கிக்கொள்ளுது. காயம் என்ற இடத்தில் ஃபைப்ரின் நிலைகள் உருவாகி இரத்த செல்களை அங்கே சிக்க வச்சு வடிகட்டிடுது. இதை அந்த உள்ளார்ந்த இரத்தம் உறைவு நிகழ்வு. சரி, இப்போ நாம் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து நிணநீரின் பகுதி பொருட்களும் அதனுடைய பணிகளும் என்ற தலைப்பு. நிணநீரின் பகுதி பொருட்கள் அதில் பணிகள் இல்லை. நாம் நிணநீருண்டா என்ன, ஆமாம் நிணநீர் மண்டலம்டா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இரத்த நுண்ணாளங்கள் என்று சொல்லக்கூடிய தந்துகளிலிருந்து இரத்த தந்துகளிலிருந்து திசுக்களுக்குள் கசியும் 90% திரவம் மீண்டும் இரத்த தந்துகளுக்குள்ளே, அதாவது நுண்ணாளங்களுக்குள்ளே நுழைகின்றன. அப்போ 90% மீண்டுமே உள்ளே போயிடுது. இரத்த தந்துகளிலிருந்து திசுக்களுக்குள் கசியக்கூடிய 90% திரவம் மீண்டும் இரத்த அந்த தந்துவின்னு சொல்லக்கூடிய நுண்ணாளங்களுக்குள்ளேயே நுழைகின்றன. இப்போ மீதமுள்ள 10% இருக்குல்ல, அந்த 10% திரவத்தை நிணநீர் நாளங்கள் இரத்த குழாய்க்கு கொண்டு செல்கிறது. மீதமுள்ள 10% திரவத்தை நிணநீர் நாளங்கள் இரத்த குழாய்க்கு கொண்டு செல்கிறது. இந்த நிணநீர் நாளங்களில் செல்லக்கூடிய அந்த மீதி உள்ள திரவம் தான் நம்ம நிணநீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிணநீர் நாளங்களில் உள்ள திரவத்திற்கு பேர் நிணநீர். இப்போ நிணநீர் மண்டலத்தில் நிணநீர் நாளம் இருக்கும். நிணநீர் நாளங்களில் முடிச்சுக்கள் காணப்படும். நிணநீர் நாளத்தில் காணப்படக்கூடியது அந்த நிணநீருங்கிற திரவம். நிணநீர் முடிச்சுக்கள்லையும் அந்த நிணநீரிலும் காணப்படக்கூடிய செல்கள் நிணநீரிய செல்கள். இவளையும் உள்ளடக்கியத அந்த நிணநீர் மண்டலம்ங்கிறது. அந்த நிணநீர் மண்டலத்தில் நம்ம நிணநீரை பற்றி பார்க்குறோம். சரியா? இப்போ நிணநீர் மண்டலம் என்பது ஒரு சிக்கலான மெல்லிய சுவரை உடைய குழல்களான வலைப்பின்னல் அமைப்பு. இது அந்த ஒரு வலைப்பின்னல் அமைப்பையும் வடிகட்டும் உறுப்பு தான் நிணநீர் முடிச்சு, லிம்ஃப் நோடுன்னு சொல்கிறோம். மற்றும் அதிக எண்ணிக்கையில் நிணநீர் உறுப்புகளில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றல் தன்மையுள்ள செல்களையும் உள்ளடக்கியது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிணநீர் மண்டலம்ங்கிறது வந்து நிணநீர் நாளங்களை பெற்றிருக்குது, நிணநீர் முடிச்சை பெற்றிருக்குது, நிணநீரிய செல்கள். இது நோய் தடுப்பாற்றலில் பங்குள்ளக்கூடிய அந்த செல்கள். நிணநீரிய உறுப்புகளில் நோய் எதிர்ப்பாற்றலுக்கு காரணமான அந்த செல்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் லிம்போசைட்டுகள், மேக்ரோஃபேஜ்கள். லிம்போசைட்டில் டி செல்கள், பி செல் சொல்லக்கூடிய செல்கள். மேக்ரோஃபேஜ்களுங்கிறது வந்து மோனோசைட் முதிர்ச்சி அடைந்து மேக்ரோஃபேஜ்களாக மாற அதைத்தான் நம்ம ஃபேகோசைட்டுகள் என்று சொல்லுகின்றோம். சரி, நிணநீர் நாளங்கள், நிணநீர் குழல் அல்லது நாளங்கள் மென்மையான சுவரினால் ஆக்கப்பட்டுள்ளன. இவை தோல், சுவாசப்பாதை மற்றும் உணவு பாதையில் உள்ள இரத்த குழாய்களை ஒட்டி அவற்றுக்கு இணையாக செல்கின்றன. நிணநீர் நாளங்களும் அதாவது இரத்த குழல்கள் இருக்குல்ல, இரத்த குழாய்களை ஒட்டியே அவற்றுக்கு இணையாக செல்லக்கூடியது. எந்தெந்த பகுதினா தோல், சுவாசப்பாதை மற்றும் உணவு பாதையில் இரத்த குழாயில் ஒட்டி அவற்றுக்கு இணையாக செல்லக்கூடியவை. இரத்த நுண்ணாளங்களிலிருந்து தந்துவிலிருந்து உடல் திசுக்களுக்குள் தொடர்ந்து ஊடுருவும் திரவங்களை இரத்தத்திற்கு திரும்பச் செலுத்தும் குழல்களாக நிணநீர் குழல்கள் செயல்படுகின்றன. அப்போ இரத்த தந்துகளிலிருந்து உடல் திசுக்களுக்குள்
தொடர்ந்து ஊடுருவும் திரவம் இருக்குல்ல, அதைத்தான் திசு திரவம்னு சொல்கிறோம். அந்த திசு திரவம் தான் நிணநீராக மாறுது, லிம்ஃப்னு சொல்லக்கூடிய நிணநீர். இப்போ அந்த ஊடுருவும் திரவங்களை மீண்டும் இரத்தத்திற்கு செலுத்தும் அந்த நாளங்களாக நிணநீர் நாளங்கள் செயல்படுகின்றன. அப்போ நிணநீர் நாளங்களை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகளை பெற்றிருக்கும். உங்கள் புக்கில் திசு திரவங்கள் நிணநீர் நாளங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையை காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த பாதையில் பாருங்கள், அந்த படத்தை பார்த்தா தெரியும். அதில் நிணநீர் நாளம் எல்லோ கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு குழல் நிணநீர் நாளம். அந்த நிணநீர் நாளத்தினுடைய அந்த சுவர் பகுதி பாருங்கள், நிறைய வால்வுகளை கொண்டிருக்கிறது. நிணநீர் நாளச்சுவரில் உள்ள வாழ்வு. அடுத்து அந்த நிணநீர் நாளம் அல்லது குழலுக்குள்ளே என்ன இருக்குது? நிணநீர். அந்த நிணநீர் எங்கேருந்து வருது பாருங்கள்? திசு திரவம். அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரில், பிங்க் இருக்குல்ல, இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக செல்கள். அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய செல்கள். அதுதான் நம்ம நிணநீர் நாளத்தை சூழ்ந்துள்ள திசுக்களில் உள்ள செல்கள். அங்கிருந்து திசு திரவமானது ஊடுருவி நிணநீர் நாளத்துக்குள்ள நுழைய போகும்போது நிணநீராக மாறுது. அதே மாதிரி இங்கேருந்து மறுபடியும் திசுக்களுக்குள்ளேயும் எது போகுது அப்படின்னுட்டு அந்த திரவம் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இந்த நிணநீர் மண்டலத்தில் நிணநீர் முடிச்சுக்கள் எங்கெங்கே இருக்குது, அதில் காணப்படக்கூடிய நோய் தடுப்பாற்றல் பங்குள்ளக்கூடிய செல்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரி, நிணநீர் முடிச்சுக்கள் வழியாக சென்ற பிறகு, நிணநீரானது நிணநீர் முடிச்சுக்கள் வழியாக சென்ற பிறகுதான் இரத்தத்திற்குள் செலுத்தப்பட வேண்டும். தோலில் உள்ள நிணநீர் குழல்களில் உள்ள நிணநீர் முடிச்சுகள் கழுத்து, தொடை மற்றும் அக்குள் பகுதி, சுவாச மற்றும் உணவு பாதை போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. தோலில் உள்ள நிணநீர் நாளங்களில் உள்ள நிணநீர் முடிச்சுகள் கழுத்து, தொடை, அக்குள் பகுதி, சுவாச மற்றும் உணவு பாதை போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. நிணநீர் முடிச்சுக்களிலிருந்து வெளிவரும் நிணநீர் பெரிய சேகரிக்கும் நாளங்களுக்குள் பாய்கின்றது. இறுதியாக அது வெளியேறக்கூடியது காரை எலும்பின் கீழ்ப்புறமாக செல்லக்கூடிய கீழ்கழுத்து சிரைகளுக்குள் சேகரிக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. அப்போ நிணநீர் முடிச்சிலிருந்து நிணநீரானது சேகரிக்கும் நாளங்களுக்கு போய் சேகரிக்கும் நாளங்களிலிருந்து கழுத்து பகுதியில் காணப்படக்கூடிய கீழ்கழுத்து சிரைகளுக்குள் சேகரிக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்குது. சரியா? அப்போ இறுதியாக அது திறக்கக்கூடிய இடம் எது அப்படின்ட்டா கீழ்கழுத்து சிரை. கீழ்கழுத்து சிரை எங்கே இருக்குதுன்னா காரை எலும்பின் கீழ்ப்புறமாக செல்லக்கூடியது. இந்த கீழ்கழுத்து சிரைகளுக்குள் இந்த நிணநீரானது சேகரிக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்குது. நிணநீர் முடிச்சுக்களில் காணப்படும் குறுகிய பைக்குழிகளின் சுவர் பகுதிகள் மேக்ரோஃபேஜில் எனப்படும் நிணநீரிய செல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. அப்போ நிணநீர் முடிச்சுக்களில் என்ன இருக்குது? மேக்ரோஃபேஜுகள் காணப்படுகிறது. நிணநீர் முடிச்சில் காணப்படும் குறுகிய பைக்குழிகளில் மேக்ரோஃபேஜுகளும் அதுமாதிரி இரத்தத்தில் நுழையும் நோய்க்கிருமிகளை மேக்ரோஃபேஜ் உதவியுடன் நிணநீர் முடிச்சுகள் தடுக்கின்றன. அப்போ மேக்ரோஃபேஜினுடைய வேலை என்ன? இரத்தத்தில் நுழையக்கூடிய நோய்க்கிருமிகளை அது நிணநீர் முடிச்சுக்கு வரும்போது இது என்ன செய்யுது? அந்த நோய்க்கிருமிகளை தடுத்துரும். எது தடுக்குது அப்படின்னுட்டா நிணநீர் முடிச்சில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜ் தான் அது பிடிச்சி விழுங்கிரும். அதனால் நம்ம அந்த நிணநீர் முடிச்சானுங்கிறது ஒரு வடிகட்டும் உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா? மேக்ரோஃபேஜ்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நிணநீர் முடிச்சுக்களில் குறுகிய பைக்குழிகளில் காணப்படுது. இரத்த ஓட்டத்தின் வழியாக நோய் கிருமி வந்துச்சுன்னா இரத்தம் வந்து நிணநீர் மண்டலத்தில் வரப்போகும்போது ரைட்டா, அது இரத்தம் வந்து இரத்தம் நிணநீராக மாதிரி நிணநீர் நாளத்தின் வழியாக வரப்போகும்போது நிணநீர் முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய அந்த மேக்ரோஃபேஜ் வந்து இந்த நோய் கிருமியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிடும். நிணநீரில் காணப்படும் மற்ற செல்கள் அப்படின்னாட்டா லிம்போசைட்டுகள். நிணநீரில் மேக்ரோஃபேஜின்னு சொல்லக்கூடிய மானோசைட்டு அதே மாதிரி லிம்போசைட்டுகளும் காணப்படுகின்றன. இந்த லிம்போசைட்டுகள் தமனி இரத்தத்தின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் நிணநீருக்குள் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. இந்த லிம்போசைட்டுகள் என்ன பண்ணுது? திரவ வழியான மற்றும் செல் வழியான நோய் தடை காப்பை உருவாக்கக்கூடியது. லிம்போசைட்டில் 2 இருக்கு பாருங்கள். பி லிம்போசைட்டுகள் வந்து திரவ வழியான நோய் தடைக்கா. திரவ வழியத்தை நம்ம ஆன்டிபாடி வழின்னு சொல்கிறோம். அதுமாதிரி டி செல்கள் வந்து செல் வழியான நோய் தடை காப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் நோயிலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடியது. அதனால் நிணநீரிய உறுப்புகளில் வந்து நம்மளுக்கு வந்து நிணநீர் முடிச்சு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அடுத்து சிறு உடல் சுவரில் உள்ள குடலுறிஞ்சிகளில் உள்ள லாக்டியல் நாளங்களில், சிறு உடல் சுவரில் குடலுறிஞ்சின் ஒரு அமைப்பு இருக்குது. அதில் மையத்தில் லாக்டியல் நாளம் இருக்கும். அந்த லாக்டியல் நாளங்களில் காணப்படும் அந்த நிணநீர் இருக்குல்ல, அந்த லாக்டியல் குழாயின்னு சொல்லக்கூடியது நிணநீர் நாளம் தான். அந்த நிணநீர் நாளத்தில் காணப்படக்கூடிய நிணநீர் இருக்குல்ல, அந்த நிணநீர் மூலமாகத்தான் செரிக்கப்பட்ட கொழுப்பு பொருள்கள் உறிஞ்சப்படுகிறது. அப்போ இந்த கொழுப்பு பொருள்கள் உறிஞ்சப்படுவதற்கு நிணநீர் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த நிணநீர் வந்து எங்கே இருக்கக்கூடிய நிணநீர் கொழுப்பு உறிஞ்சுன்னா சிறுகுடலில் காணப்படக்கூடிய குடலுறிஞ்சிகளில் உள்ள அந்த லாக்டியல் நாளங்களில் காணப்படக்கூடிய நிணநீர் தான் செரிக்கப்பட்ட கொழுப்பை உறிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து இரத்த குழாய்களில் 3 விதமான இரத்த குழாய் பார்க்குறோம். ஒன்று தமனி, இன்னொன்று சிரை, லாஸ்ட்டாக உள்ளது வந்து இரத்த நுண்ணாளங்கள் தந்துகின்னு சொல்கிறோம். தமனிகளை ஆர்டரிஸ் அப்படின்ட்டும், சிரைகளை வெயின்ஸ் அப்படின்ட்டும், இரத்த நுண்ணாளங்களை காப்லரிஸ், பிளட் காப்லரிஸ். சரி, இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. 1 தமனி, 2 சிரை, 3 இரத்த நுண்ணாளம் சொல்லக்கூடிய தந்துகி. அந்த இரத்த குழாயினுடைய உள்ளீடற்ற அமைப்பும் அதை சுற்றி சிக்கலான சுவர் பகுதியும் உள்ளன. இரத்த குழாயை பொறுத்தவரை ஒரு குழல், அது வந்து உள்ளே வந்து உள்ளீடற்ற ஒரு அமைப்பு இருக்கும். மேலே வெளிப்பகுதி வந்து ஒரு சுவர் பகுதியை கொண்டிருக்கும். மனிதன் இரத்த குழாயினுடைய சுவர் பகுதியானது தெளிவான 3 அடுக்களை கொண்டிருக்கும். அதில் ஒன்று வெளியடுக்கான டினிகா, வெளியடுக்குக்கு பேர் டுனிகா எக்ஸ்டர்னா அல்லது அட்வன்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியடுக்கு, எக்ஸ்டர்னா அல்லது டுனிகா அட்வன்ஷியான்னு சொல்லக்கூடிய. அடுத்து நடு அடுக்குக்கு பேர் டுனிகா மீடியா, உள்ளடுக்குக்கு பேர் டுனிகா இன்டீமா. இன்டீமாங்கிறது உள்ளடுக்கு, மீடியாங்கிறது நடு அடுக்கு, எக்ஸ்டர்னா அப்படின்னா வெளியடுக்கு. டியூனிக் அப்படின்னா அடுக்கு, டியூனிக் அப்படிங்கிறது அடுக்கு. அந்த அடுக்கு உள்ளே இருந்தால் இன்டர்னா, வெளியே இருந்தால் எக்ஸ்டர்னா, நடுவில் இருந்தால் மீடியா. அவ்வளோதான். சரி, இப்போ ஒவ்வொரு அடுக்கையும் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ வந்து உள்ளடுக்குன்னு எடுத்துக்கிறோம். உள்ளடுக்கு இரத்த குழலின் எண்டோத்தீலியத்திற்கு உறுதுணையாக உள்ளது. உள்ளடுக்கானது அந்த எண்டோத்தீலிய அடுக்கை ஒட்டி இருக்கும். அதனால தான் இது வந்து எண்டோத்தீலியத்துக்கு உறுதுணையாக உள்ளதுன்னு சொல்கிறோம். அடுத்து நடு அடுக்கை பொறுத்தவரை மென் தசைச்செல்களும் எலாஸ்டின் மற்றும் எலாஸ்டின் என்னும் புரதத்தை கொண்ட வெளிச்செல் மேட்ரிக்ஸும் உள்ளது. நடு அடுக்கை பொறுத்தவரை தசை செல்கள் இருக்குது, எலாஸ்டின் இருக்குது. எலாஸ்டின்ங்கிறது என்ன அப்படின்னுட்டா இது
புரதத்தை கொண்ட வெளிச்செல் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த நடு அடுக்கில் உள்ள மென் தசைகள் இருக்குல்ல, மென் தசைகள், நடு அடுக்கில் மென் தசை செல்களும் எலாஸ்டினும் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மென் தசையினுடைய பணி சுருங்கி விரிவதால் இரத்த நாளமும் சுருங்கி விரி. அப்போ இரத்த நாளம் சுருங்கி விரிகிறதுக்கு காரணமே இந்த மென் தசைகள் தான். அடுத்தது டுனிகா எக்ஸ்டர்னான்னு சொல்லக்கூடிய அந்த வெளியடுக்கு, அதைத்தான் நம்ம டுனிகா அட்வென்ஷியான்னு சொல்கிறோம். அந்த வெளியடுக்கை பொறுத்தவரை, சரியா, அந்த வெளியடுக்கை பொறுத்தவரை இது கொலாஜன் நிலைகளால் ஆனது. டுனிகா அட்வென்ஷியா என்னும் வெளியடுக்கு வந்து கொலாஜன் நிலைகளால் ஆனது. நடடுக்கை பொறுத்தவரை அதாவது நம்ம என்ன சொன்னோம், எலாஸ்டின் மற்றும் மென் தசைகளால் ஆனது, மென் தசை செல்னு சொன்னோம். சரியா, இதில் உள்ளடுக்கை பொறுத்தவரை இது எண்டோத்தீலியத்திற்கு உறுதுணையாக உள்ளது. உள்ளடுக்கு இரத்த குழாயினுடைய காணப்படக்கூடிய எண்டோத்தீலியத்திற்கு உறுதுணையாக உள்ளது. அதேமாதிரி வெளியடுக்கை பொறுத்தவரை இவை கொலாஜன் நிலைகளால் ஆனது. நடு அடுக்கை பொறுத்தவரை இவை மென்தசை செல்களையும் எலாஸ்டினையும் கொண்ட ஒரு அடுக்கு. இது ரொம்ப முக்கியமான அடுக்கு. இது வந்து சுருங்கி விரிகிறதுனால என்ன செய்யுது, இந்த இரத்த குழாய் சுருங்கி விரிகிறதுக்கு உதவக்கூடியது. அப்போ அதில் உள்ள மென்தசைகள் தான் அந்த இயக்கத்திற்கு காரணமாக இருக்குது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தமனி. முதலில் தமனி, அதுக்கப்புறம் சிரைன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தமனின்னு எடுத்துட்டோம்னா இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த நாளத்தை தான் நம்ம தமனின்னு சொல்கிறோம். இதயத்தை விட்டு வெளியேறக்கூடியது, இதயத்திலிருந்து வெளியேறக்கூடியது தமனி. இவை உடலின் ஆழ்பகுதியில் அமைந்துள்ளன. தமனிகளின் சுவர்கள் அதிக அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளும் வகையில் தடித்தும், அப்போ தமனிகள் வந்து அழுத்தத்தை தாங்க வேண்டியது இருக்கிறதுனால அது வந்து தடித்து இருக்கும், எளிதில் சிதையாவண்ணம் காணப்படக்கூடியது. இந்த தமனிகளின் உட்பகுதி குறுகலாகவும் வால்வுகள் இல்லாமலும் உள்ளன. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தையே எடுத்துக்கொண்டு இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு வெளியாகின்றது. அப்போ இந்த தமனிகளை பொறுத்தவரை அதனுடைய உட்பகுதி குறுகலாக இருக்கும், வால்வுகள் இருக்காது. சரியா, நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் சரிங்களா ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடியது. இது இதயத்திலிருந்து இரத்தத்தை பிற உறுப்புகளுக்கு எடுத்து செல்லும் முக்கியமான பெரிய தமனி, பெருந்தமனியை கொண்டது. இப்போ தமனியை பொறுத்தவரை நம்ம பல விதமாக அதனுடைய அமைப்பை சொல்ல போகும்போது இதயத்திலிருந்து வெளியாகும். இது உடலின் ஆழ்பகுதியில் இருக்குது. இதனுடைய சுவர் தடித்திருக்கும், காரணம் அழுத்தத்தை தாங்க வேண்டியது இருக்குது. இது வந்து குழாயினுடைய உட்பகுதியில் வந்து குறுகலாகவும் வால்வுகள் இல்லாமல் இருக்கும். இது வந்து என்ன செய்யுது, ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை தான் எடுத்துக்கிட்டு செல்லும். இதற்கு விதிவிலக்கு நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனி மட்டும் இது ஆக்சிஜன் அற்ற அல்லது ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு நுரையீரலுக்கு போகும். சரி, இப்போ இதில் பெருந்தமனிங்கிறது என்ன அப்படின்னுட்டா, இதயத்திலிருந்து இரத்தத்தை மற்ற உறுப்புகளுக்கு எடுத்து செல்லும் முக்கிய ஒரு பெரிய தமனி தான் பெருந்தமனின்னு சொல்லக்கூடிய அயோட்டா. மூலத்தமனி, பெருந்தமனி அல்லது அயோட்டான்னு சொல்கிறோம். அப்போ தமனியில் வந்து பெருந்தமனி இதுதான் இதயத்திலேருந்து முதல்ல வெளியாகக்கூடியது. அதிலேருந்து பிரியக்கூடிய கிளைகள் தான் வந்து இதய தசைகளுக்கு போகக்கூடிய கரோனரி தமனி, கரோனரி சிரைகள்லாம். கரோனரி தமனிங்கிறது வந்து பெருந்தமனிலேருந்து வெளியாகக்கூடியதான். அப்போ பெருந்தமனியை பொறுத்தவரை அதனுடைய அளவை பற்றி சொல்ல போகும்போது 2.5 சென்டிமீட்டர் விட்டமும் 2 மில்லிமீட்டர் தடிமனும் உடையது. அப்போ அதனுடைய திக்னஸ் பாருங்கள் 2 மில்லிமீட்டர், அதனுடைய விட்டம் வந்து 2.5 சென்டிமீட்டர். இந்த பெருந்தமனி பல சிறு தமனிகளாக பிரிந்து திசுக்களுக்குள் ஊட்டத்தமனிகளாக முடிவடைகிறது. அப்போ பெருந்தமனி அடுத்து சிறிய தமனி. இந்த சிறிய தமனி தான் கடைசியாக வந்து இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த நுண்ணாளங்களில் போய் முடியும். அப்போ இது வந்து
முதல்ல பெரிய தமனி, அடுத்து சிறு தமனி. இது சிறு தமனிகளாக பிரிந்து திசுக்களுக்குள் ஊட்டத்தமனிகளாக முடிவடைகிறது. தமனிகள் கடைசியாக நுண்தமனிகளாக பிரிகின்றன. சரி, இப்போ நுண்தமனிகளுள் இரத்தம் நுழையும் போது, நுண்தமனிக்குள்ள இரத்தம் நுழையும் போது அதனுடைய இரத்த அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டா 85 மில்லிமீட்டர் பாதரசளவு, mmHg. நுண்தமனிகளுள் இரத்தம் நுழையும் போது அதனுடைய இரத்த அழுத்தம் 85 mmHg. அதை கிலோ பாஸ்கலில் சொல்ல போகும்போது 11.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. 11.3 கிலோ பாஸ்கல். கிலோ பி என்ற பாஸ்கல்னு அர்த்தம். இது இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் சொல்லக்கூடிய விதம். அந்த மில்லிமீட்டர் பாதரசளவு இப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நுண்தமனிகளுக்குள் ரத்தம் செலுத்தும்போது அழுத்தம் 85 மில்லிமீட்டர் பாதரச அளவு. அதே இது அங்கேருந்து வெளியேறி எங்கே போகுது அப்படின்னா இரத்த நுண்ணாளம்னு சொல்லக்கூடிய தந்திகளுக்குள் நுழையும் பொழுது, சரியா, இரத்த நுண்ணாளம்னு சொல்லக்கூடிய தந்திகளுக்குள் நுழைய போகும்போது அங்கே இரத்த அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 35 மில்லிமீட்டர் பாதரசமாக குறைகிறது. இங்கே 85 இருந்துச்சு, அங்கே உள்ள நுழைய போகும்போது இரத்த தந்துகளுக்குள்ள நுழைய போகும்போது 35 மில்லிமீட்டர் பாதரசளவாக உள்ளது. அதனுடைய அந்த கிலோ பாஸ்கலில் சொல்ல போகும்போது 4.7, அங்கே நம்ம ஏற்கனவே சொல்ல போகும்போது 11.3ன்னு சொன்னோம், இங்கே 4.7 கிலோ பாஸ்கலாக குறைகிறது. சரி, இப்போ அதனுடைய இந்த கிலோ பாஸ்கல்னால் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 மில்லிமீட்டர் பாதரசளவுங்கிறது 0.13 கிலோ பாஸ்கல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. 1 மில்லிமீட்டர் பாதரசம்ங்கிறது 0.13 கிலோ பாஸ்கல்ங்கிறது. மில்லிமீட்டர் பாதரசத்தினுடைய அனைத்துலக சர்வதேச அலகு இன்டர்நேஷ்னல், அதாவது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறத கேபிஏன்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து பாருங்கள், தமனிகளுடன் இணைந்துள்ள நுண்தமனிகள் சிறிய, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்தமனிகளை பொறுத்தவரை சிறிய, குறுகலான மற்றும் மெல்லிய சுவருடையவை. பெரிய தமனியை விட இதை சிறுசாத்தான் இருக்கும். அதனால் இது பேரை நுண்தமனின்னு சொல்கிறோம். நுண்தமனிகள் சிறிய, குறுகலான மற்றும் மெல்லிய சுவருடையவை. நுண்தமனிகளும் இரத்த நுண்ணாளங்களும் இணையும் இடத்தில், நுண்தமனிகளும் இரத்த நுண்ணாளங்கள் தந்துயிலும் இணையும் இடத்தில் சிறிய சுருக்கு தசை அமைந்துள்ளது. ஸ்பிங்டர்னு சொல்லக்கூடிய சுருக்கு தசை. இது இரத்த விநியோகத்தை ஒழுங்குபடுத்துகிறது. தமனிகள் எல்லா இடத்திலும் கிளைத்து நுண்தமனிகளாவதில்லை. தமனிகளை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் அதனுடைய கிளைகள் வராது, கிளைத்து நுண்தமனிகளாக மாறாது, எல்லா இடத்துலையும் மாறாது. மாறாக சில இடங்களில் அவை அனஸ்டமோசஸ் அல்லது இணைப்பிடங்களை உருவாக்குகின்றன. சில இடங்களில் மட்டும் அனஸ்டமோசஸ்ன்னு சொல்லக்கூடிய இணைப்பிடங்களை உருவாக்குகிறது. இப்போ அனஸ்டமோசஸ்னால் என்ன அப்படிங்கிறத இங்கே தெரிந்து கொள்வதற்காக கொடுத்துருக்காங்க. இருவேறு தமனிகள் இணையும் இடம், வெவ்வேறு தமனிகள் இணையும் இடங்களைத்தான் நம்ம அனஸ்டமோசஸ் அல்லது இணைப்பிடங்கள் என்கிறோம். ஏதேனும் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் போது இவை மாற்றுப்பாதைகளாக செயல்பட்டு இரத்தத்தை கடத்தக்கூடியது. இந்த அனஸ்டமோசஸ்ன்னு சொல்லக்கூடிய இருவேறு தமனிகள் இணையும் இடங்கள் இருக்குல்ல, அது அனஸ்டமோசஸ்ன்னு சொல்கிறோம். ஏதேனும் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் போது இவை மாற்றுப்பாதைகளாக செயல்பட்டு இரத்தத்தை கடத்துகிறது. எடுத்துக்காட்டாக மூட்டுக்களில் உள்ள தமனிகள் எண்ணற்ற அனஸ்டமோசஸ் பகுதிகளை கொண்டுள்ளன. எனவே தான் மூட்டுக்கள் வளையும் போது ஏதேனும் ஒரு தமனி மூடப்பட்டாலும் இந்த இரத்த ஓட்டம் தடையின்றி பாய்வது எளிதாகிறது. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இரத்த நுண்ணாளங்கள். இரத்த நுண்ணாளங்களை தான் தந்துகின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இரத்த நுண்ணாள படுகைகள் மெல்லிய இரத்த நுண்ணாளங்களால் ஆனவை. இரத்த நுண்ணாள படுகைகள் மெல்லிய இரத்த நுண்ணாளங்களால் ஆன வலைப்பின்னல் அமைப்பால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் சுவர் மெல்லிய ஒற்றை அடுக்காலான தட்டை எபித்தீலிய செல்களை கொண்டவை. இவற்றின் சுவர் மெல்லியது, ஒற்றை அடுக்காலான தட்டை எபித்தீலிய செல்களை கொண்டிருக்கும். இவற்றில் டுனிகா மீடியா மற்றும் மீள்தன்மையுடைய நார்கள் கிடையாது. அதாவது இரத்த நுண்ணாளன்னு சொல்லக்கூடிய தந்திகளில் டுனிகா மீடியான்னு சொல்லக்கூடிய நடு அடுக்கு, மீள்தன்மையுடைய நாரிவைகளை கிடையாது. அப்போ உள்ளடுக்கு வெளியடுக்கு 2 அடுக்கு தான் இருக்கும். இரத்த நுண்ணாள படுகைகள்
இரத்தத்திற்கும் திசுக்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ளும் தளங்களாக செயல்படுகின்றன. அப்போ உள்ளேயும் வெளியேயும், அதாவது இரத்தத்திற்கும் திசுக்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய தளங்களாக செயல்படுகின்றன. இவற்றின் சுவர்கள் அரைச்சந்திர வாள்களால் பாதுகாக்கப்படுகிறது. அதாவது தந்திகளினுடைய சுவர்கள் அரைச்சந்திர வாள்களால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த தந்திகளுக்குள் இரத்த கொள்ளளவு அதிகம் எனினும், இரத்தத்தினுடைய கொள்ளளவு அதிகம் எனினும் இரத்த ஓட்டம் மெதுவாகவே நடைபெறுகிறது. இரத்த நுண்ணாளங்களின் கலப்பு, அதாவது இரத்த நுண்ணாளங்களில் கலப்பு இரத்தம் நிறைந்த, கலப்பு இரத்தம்னா 2 இரத்தமே இருக்கும். ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம், ஆக்சிஜன் அற்ற இரத்தம் 2 இரத்தமே இருக்கும். அப்போ இரத்த நுண்ணாளங்களில் கலப்பு இரத்தம் காணப்படுகிறது. உடலின் தன்மையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பின் தேவைக்கேற்ப இந்த இரத்த நுண்ணாளப்படுகைகள் முழுவதுமாக இரத்தத்தால் நிரப்பப்படலாம் அல்லது இரத்த ஓட்டம் முழுவதுமாக மாற்றுப்பாதையில் செல்லலாம். அப்போ உடலின் தன்மையை பொறுத்து தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உறுப்பினுடைய தேவைக்கேற்ப இரத்த நாளப்படுகைகள் முழுவதுமாக இரத்தத்தால் நிரப்பப்பட்டு இருக்கலாம் அல்லது இரத்த ஓட்டம் முழுவதுமாக மாற்றுப்பாதையில் செல்லலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சிரைகள். சிரைகள் தான் வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். தமனியவும் சிரையும் ஒப்பிட போகும்போது ஆக்சுவலாக தமனி தடித்திருக்கும், உடலினுடைய ஆழமான பகுதியில் காணப்படும். இரத்தத்தை இதயத்திலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகும், அதில் வால்வுகள் இருக்காது அப்படின்னு சொன்னோம் தமனிகள். இப்போ சிரையை பொறுத்தவரை மெல்லிய சுவராலான அதிக உள்ளீடற்ற உட்பகுதியை கொண்ட இரத்த நாளங்கள். சிரைங்கள் போகும்போது மெல்லிய சுவராலானது அதிக உள்ளீடற்ற உட்பகுதியை கொண்ட இரத்த நாளங்கள் தான் சிரை. இவை எளிதில் நீளும் தன்மை உடையவை. இவற்றில் நுரையீரல் சிரையை தவிர மற்ற சிரைகள் அனைத்தும் உடலின் பல பாகங்களில் இருந்தும் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை இதயத்திற்கு எடுத்து செல்லக்கூடியது. அப்போ எல்லா சிரைகளுமே ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை உடலின் பல பகுதியிலிருந்து எடுத்துக்கிட்டு இதயத்தை நோக்கி போகும். எதை தவிர இதுக்கு விதிவிலக்கு என்னென்னு கேட்டால் நுரையீரல் சிரை. நுரையீரல் சிரை ஆக்சுவலாக என்ன செய்யும், சுத்த இரத்தத்தை, ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை நுரையீரலிலிருந்து இதயத்துக்கு எடுத்துக்கிட்டு வரும். நுரையீரலிருந்து இதயத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய. அப்போ நுரையீரல் சிரையை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் உடலின் பல பகுதியிலிருந்து ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை எடுத்துகிட்டு இதயத்துக்கு சேரக்கூடியது. இந்த சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாகவே இருக்கும். இதன் அகன்ற உட்பகுதி எளிதில் சிதைவடையக்கூடிய அகன்ற சுவரினை கொண்டது. தமனியை காட்டிலும் சிரைகளின் இடையடுக்கு மெல்லியது. தமனியை விட சிரையினுடைய அந்த நடு அடுக்கு இருக்குல்ல, டியூனிகா மீடியாங்கிறது மெல்லியதாக இருக்கும். சிரைகளில் உள்ள அரைச்சந்திர வாள்கள், தமனியில் வாள்கள் கிடையாது, சிரைகளில் வாழ்வு இருக்குது. அது அரைச்சந்திர வாழ்வு. இது இரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் செலுத்த உதவுவதோடு இரத்தம் பின்னோக்கி செல்வதையும் தடுக்கிறது. இந்த அரைச்சந்திர வாள்கள் இருக்குல்ல, சிரைகளில் இரத்தத்தை ஒரே திசையில் செலுத்த உதவுவது மட்டுமல்லாமல் பின்னோக்கி செல்வதையும் தடுக்கிறது. இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதால் இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை. நமக்கு நாம் நோய்வாய்ப்பட்டிருக்க போகும்போது எந்த நோய் என்று அறிவதற்காக நம்ம இரத்தம் சோதிக்கும் பொழுது, இரத்தத்தை பரிசோதிக்கும் போது நம்மளுடைய கையில் இருந்து எடுக்கக்கூடிய இரத்தமானது தமனியிலிருந்து எடுக்கப்படுதா சிரையிலிருந்து எடுக்கப்படுதுன்னா பெரும்பாலும் சிரையிலிருந்து தான் எடுக்கப்படுது. காரணம், சிரையில் இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதுனால தமனியை விட அதில் அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால தமனியை விட சிரையில் எடுக்கிறத சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை சிரைகளை பற்றி உள்ளது. இப்போ அடுத்து தெரிந்து கொள்வோம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே அனஸ்டோமோசிஸ் பார்த்தோம். தெரிந்து கொள்ள கண்ணு கார்னியா, அதாவது கண்ணில் உள்ள கார்னியா என்ற அடுக்கு மற்றும் குருத்தெலும்பு இவற்றில் இரத்த நுண்ணாளங்கள் சொல்லக்கூடிய தந்திகள் காணப்படுவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியெனில் அப்பகுதிக்கு தேவையான உணவூட்டப் பொருட்களை எங்கிருந்து பெறப்படுகிறது? அதுக்கு தேவையான உணவூட்டப் பொருட்கள் பெரும்பாலும் இரத்த தந்தியலுக்கு பதிலாக எது வழியாக போகும் அப்படின்னுட்டா அங்கே காணப்படக்கூடிய திரவங்கள், அதாவது கண்ணில் கண் முன் திரவம் பின் திரவம் அப்படிங்கிற திரவம் இருக்குது. இதன் மூலம் கார்னியாவுக்கு உணவளிக்கப்படலாம் அல்லது நிணநீரின் மூலமாக உணவளிக்கப்படலாம். அடுத்து, ஏன் இதயத்திற்கு தொலைவில் உள்ள தமனிகளின் சுவரை விட இதயத்திற்கு அருகில் உள்ள தமனிகளின் சுவர்
அதிக மீள்தன்மை நார்களை கொண்டதாக உள்ளது. அது கருத்து கேட்டிருக்குது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதயத்திலிருந்து இரத்தம் முந்தி தள்ள போகும்போது இதயத்திற்கு அருகாமையில் உள்ள சுவர் இருந்தால்தான் அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சுருங்கி அல்லது மீள்தன்மை உள்ளதாக இருக்க முடியும். சரியா? அப்போ ரொம்ப தூரத்துக்கு உடலினுடைய தூரமான இடத்துக்கு இரத்தத்தை உந்தி தள்ள போகும்போது அங்கே இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இதயத்திற்கு அருகே இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தடித்த தசையிலானதும் மீள்தன்மை உள்ளதாகவும் அந்த தமனி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரி, இப்போ